அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ரயில்வேஸ் ஆர்ஆர்பி குரூப் டி ஓட நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. அது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். அண்ட் அந்த எக்ஸாம்ஸில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன், ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்ல இந்த டாபிக்ஸ்லேருந்து இத்தனை கொஸ்டின் வரப்போகுதுன்ற டவுட்டே இருக்காது. ஆனால் அதே ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த ரெண்டுமே நமக்கு சப்ஜெக்ட் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும், சிலபஸ் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதோடைய வெயிட்டேஜ் வந்துட்டு 25-20 கொடுத்துருக்கிறதுனால இதில் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அண்ட் ஓப்பன்லி ஃபஸ்ட்டே சொல்லணும்னா ஜென்ரல் சயின்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆனால் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஏன் அது இம்பார்ட்டன்ட் அண்ட் அது என்ன படிச்சுக்கணுன்றதை நம்ம உள்ள பார்ப்போம். அண்ட் முக்கியமான டேட்ஸை ரிமைண்ட் பண்ணிடுறேன். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜனவரி 31 ஓப்பன் ஆயிருச்சு. லாஸ்ட் டேட் டு அப்ளை மார்ச் 2 ஸோ அப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அட் த சேம் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கக்கூடிய வீடியோஸ் பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் சேனலில் இருக்கும். அண்ட் குரூப் டிக்கு நீங்கள் ஆர்கனைஸ் கிளாஸஸ் பார்த்து படிச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, ஸோ நான் இப்போ ரீசனிங்க்கு இந்த டாபிக்ஸ் படிச்சுட்டா பெட்டராக இருக்கும். அதே சயின்ஸுக்கு என்னென்ன படிக்கணும், அதே ஜென்ரல் அவேர்னஸ்னு சார் நான் வரிசையாக இந்த வீடியோஸை பார்த்து அதை நான் நோட்ஸ் எடுத்து அது கொஞ்சம் டெஸ்ட் சீரீஸ்லாம் அட்டன் பண்ணி கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா குரூப் டி பேட்ச் Cholan Express 2.0 இந்த ஒரு புது பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதான் நமக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இதுக்கு கூடிய இந்த கிளாஸோட அட்வான்டேஜ் லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ். ஸோ நீங்க எந்த டைம்ல எந்த ஸ்டாஃப் என்ன சப்ஜெக்ட் எடுப்பாங்கன்ற டைம் டேபிள் கொடுத்துருவாங்க, ஸ்டடி பிளான். அதுபடி நீங்க கவனிச்சுக்கிட்டீங்கன்னா லைவா கிளாஸ் கவனிச்சுக்க முடியும். சப்போஸ் அதை மிஸ் பண்ணிட்டா கூட நீங்க ரெக்கார்டரா அதே வீடியோ பார்த்துக்கலாம். வேலிடிட்டி முடிகிற வரைக்கும் அந்த டாப்பிக்கில் எப்பயாவது டவுட் வருது, ஒரு 2 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு டவுட் வருதுன்னா அந்த வீடியோவை மறுபடியும் கூட நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ், பைலிங்குவல் கிளாஸஸ், ஸோ தமிழ் இங்கிலீஷ் இடத்துலையும் சேர்த்து தான் எடுக்க போகிறோம். செக் பண்ணி பாருங்க. இந்த கோர்ஸை நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கணும்னா Y897 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ நான் கமெண்ட் செக்ஷன்லையுமே இந்த பேட்ச் லிங்க் பின் பண்ணுறேன். அண்ட் இதை செக் பண்ணி பாருங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது, ஸோ கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும், இந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா kishore.mohankumar@24/7.com என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி. அண்ட் ஆஃபராக இருக்கட்டும், மற்ற எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இதில் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கண்டென்ட்டுக்கு வருவோம். ஜென்ரல் அவேர்னஸ் வெர்சஸ் ஜென்ரல் சயின்ஸ். ஃபர்ஸ்ட் குரூப் டியோடைய எக்ஸாம் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த பேட்டர்ன் கண்டிப்பாக நம்ம இதுக்கு நிறைய வீடியோ போட்டாச்சு, நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருந்துருப்பீங்க. 100 கொஸ்டின் கேட்க போறாங்க. 100 மார்க்குக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்ன்ற வீதம் நம்ம 100 கொஸ்டின் அட்டன் பண்ண போறோம். அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நல்ல ஸ்கோரிங் சப்ஜெக்ட் அது ரீசனிங். அது 30. ஸோ வெயிட்டேஜ் இருக்கிறதுலே அதிகமாக பார்த்தோம்னா அது ரீசனிங்காக தான் இருக்குது, 30 கொஸ்டின். சரி, பட் ரீசனிங்காக இருக்கட்டும், அதே ஆப்டிடியூட் ஆர் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலையுமே கொஞ்சம் காமனாக டிஃபைன்டு டாபிக்ஸ் ஒரு 10-15 டாபிக் இருக்கு, இல்லை 20-25 டாபிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓவராலாக சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் இந்த டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக்ஸை நம்ம தரோவா, ஸோ அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய எப்படி கொஸ்டின் கேட்டாலும், ஸோ நம்பர்ஸை மாற்றி கொஞ்சம் அந்த டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக வச்சு கேட்டாலும் நம்ம போட தெரியிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே ரீசனிங் அண்ட் மேக்ஸ் ஆப்டிடியூட்ல நீங்கள் சூப்பராக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நல்லா நீங்கள் எஃபர்ட் போட வேண்டியது இந்த 2 சப்ஜெக்ட். அதில் டவுட்டே இல்லை. ரயில்வேஸில் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அதான் முக்கியம். ரீசனிங் ஆப்டிடியூட் முக்கியம், குரூப் டிக்கும் அது முக்கியம். ஆனால் இப்போ என்டிபிசிக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இது மாதிரி தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓவராலாக 3 சப்ஜெக்ட் தான் குரூப் என்டிபிசியில் கொடுத்துருப்பாங்க. ரீசனிங், மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ். அந்த ஜென்ரல் அவேர்னஸ்ன்ற அந்த டாபிக் கூட தான் ஜென்ரல் சயின்ஸ் வரும் எங்க என்டிபிசி மாதிரியான எக்ஸாம்ஸ்ல. ஆனால் அதே குரூப் டிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு தனியாகவும் ஜென்ரல் சயின்ஸ்னு தனியாகவும் கொடுத்து அதுக்கு வெயிட்டேஜையும் நமக்கு தனியாக பிரிச்சிருக்கிறதுனால இதோடைய அந்த இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ பொதுவாக ஜென்ரல் அவேர்னஸில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட, படிக்கவே கூடாதுன்னு சொல்ல வரல, அதை விட கண்டிப்பாக ஜென்ரல் சயின்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஜென்ரல் சயின்ஸுக்கு தான் 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டும் சேர்த்து 20 கொஸ்டின். அண்ட் இதுக்கு கூட ஒரு தனி வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம். இதில் ஜென்ரல் அவேர்னஸ் முக்கியமா இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமா? ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வரும் இல்லையா? நமக்கு வரலாறாக இருக்கட்டும், புவியியலாக இருக்கட்டும், ஆட்சியலாக இருக்கட்டும், அரசமைப்பு, அண்ட் அதே எக்கனாமிக்ஸ், பொருளியலாக இருக்கட்டும், இதெல்லாம் சேர்ந்து ஜென்ரல் அவேர்னஸில் வரும். நடப்பு நிகழ்வுகள், அது போக ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லக்கூடிய பொது அறிவு நடப்பு நிகழ்வு, கரண்ட் அஃபேர்ஸ், இது தனியாக வருதுன்னா இந்த மொத்தம் 20 கொஸ்டின்ல இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல சேர்த்து நமக்கு 20 கொஸ்டின் வருதுன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் இருந்து ஒரு 10 கொஸ்டின் வந்தா கொஞ்சம் நியாயமா இருக்கும் இல்லையா? ஆனா இந்த ரீசெண்டா நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த குரூப் டி எக்ஸாம், இப்போ நடந்த லாஸ்ட் நோட்டிபிகேஷனுக்கு நடந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 15 கொஸ்டின்ஸ்க்கு மேல கேட்டிருக்காங்க. 20 கொஸ்டின்ல 15 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வருது அப்படின்றாங்க. அண்ட் மீதி இருக்கக்கூடிய ஒரு 5 கொஸ்டின், அது எல்லாருக்கும் கிடையாது, ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. தோராயமா
நிறைய ஷிஃப்ட்டுக்கு 15 கொஸ்டின் கிட்ட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வருது, மீதி இருக்கக்கூடிய 5 கொஸ்டின் தான் ஜெனரல் அவேர்னஸ் வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலயும் நம்ம வந்துட்டு அந்த இம்பார்ட்டன்ஸை ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாற்றிக்கணும். ஸோ இதுக்கான தனி வீடியோ போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்க. ஆனால் இப்போ ஓவரால் சொல்லணும்னா அந்த பேட்டர்ன் படியே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை விட ஜென்ரல் சயின்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 25 கொஸ்டின் அது வந்துட்டு நிறையா வெயிட்டேஜ் இருக்கிறதுனாலையும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லா படிச்சுக்கணும்னு சொல்லலாம். இப்போ இந்த சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலேயே நமக்கு இத்தனை சப்ஜெக்ட்ஸ் வருது. பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, கம்ப்யூட்டர், கணினி அறிவியல். ஸோ கம்ப்யூட்டர்ல இருந்து கூட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்குற மாதிரியே ஃபீல் ஆகுது சார். இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல இருந்து 2-3 கொஸ்டின்ஸ் வர மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அது என்டிபிசி எக்ஸாம்ல இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டாங்க. என்டிபிசியில் கம்ப்யூட்டரோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 4 கொஸ்டின் கிட்டலாம் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்க. பட் ஆனால் கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இது போக கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பின ஸ்ட்ராட்டஜிக்கு பொது அறிவு, இந்த டான்ஸ் ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், மியூசிக்கு, ஸ்போர்ட்ஸ், இது ரிலேட்டடான வச்சுக்கோங்களேன். ஸோ நடன முறைகள், நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நடன முறை வந்துட்டு ஃபேமஸாக இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கு பொது அறிவில் வரும். இப்போ பாயிண்ட் என்ன, இந்த மொத்தமாக இது எல்லாத்தையும் சேர்த்து 20 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. ஆனால் ஜென்ரல் சயின்ஸ் அறிவியல், பொது அறிவியலில் 3 சப்ஜெக்ட் தான். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, உயிரியல்னு சொல்லலாம். அதாவது இயற்பியல், வேதியியல், உயிரியல். இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு 25 கொஸ்டின். அப்போ பாருங்க, இவ்வளோ விஷயங்கள் நம்ம படிச்சு, அதுலயும் இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே ரொம்ப வாஸ்ட், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஹிஸ்ட்ரி மட்டுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே 3 பிரிச்சு படிக்கணும். ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, அதாவது பண்டைய கால வரலாறு, முற்கால வரலாறு, இடைக்கால வரலாறு, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, நவீன வரலாறு, இப்போ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம்னு இந்த ஹிஸ்ட்ரி இருக்கிறதுலே நம்ம இன்ஸ்டியூட்ல நிறைய கிளாஸஸ் எடுக்கிறதுனா அது ஹிஸ்ட்ரிக்காக தான் இருக்கும் எப்பயுமே. ஏன்னா அது அவ்வளோ வாஸ்டான சிலபஸ். இதுக்கு மட்டுமே நமக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகும். டெய்லி 1 மணி நேரம் கிளாஸ்னா 1.5 மாதம் ஆகும், 5 வாரம் கிட்ட ஆகும் முடிக்கிறதுக்கு. அது போக ஜியாகிரபியா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, இந்த மாதிரி இது எல்லாம் அவ்வளோ பெரிய வாஸ்ட் சிலபஸை படிச்சு நமக்கு வெறும் 20 கொஸ்டின் தான் வரும். அதுலயும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டுமே 15 கொஸ்டின் வருது. அந்த 20ல் 15 கொஸ்டின். இவ்வளோ விஷயம் படிச்சு வெறும் ஒரு 5 கொஸ்டின் தான் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் குரூப் டிக்கு. இப்போ இதே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேட்க போறாங்க. சார் அந்த 25 கொஸ்டின்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு வருதுன்னா இந்த 3 சப்ஜெக்ட் இருக்குல்ல சார், இதுல நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது? இதுக்கு தனியா நம்ம இப்போ இந்த இடத்துல கூட நான் சொன்னேன் இல்லையா, இந்த மொத்த சப்ஜெக்ட்ஸை விட்டுட்டு நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எந்த ஒரு தவறும் இல்லை. குரூப் டிக்கு நான் தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்றேன், எனக்கே சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. பட் வேற வழி இல்லை. நம்ம பசங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னா இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்க படிக்கவே கூடாதுன்னு சொல்ல, மறுபடியும் சொல்றேன், படிக்கவே கூடாதுன்னு இல்லை, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கணும். ஆனா நீங்க எஃபர்ட்ஸ் போடுறது அதிகமா, இப்ப டெய்லியும் இத்தனை மணி நேரம் இது ஒதுக்கி ஆகணும்னு சொல்றது கரண்ட் அஃபேர்ஸா உங்களுக்கு இருக்கணும். ஓகே, சோ இது வந்துட்டு இது ஜென்ரல் அவேர்னஸ். ஆனா அதே ஜென்ரல் சயின்ஸுக்கு அப்படி கிடையாது. ஜென்ரல் சயின்ஸ்ல சார் 3 சப்ஜெக்ட் இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல இதை கொஞ்சம் விட்டுருங்க, இதை நல்லா படிச்சுக்கங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அது மாதிரி நான் பிசிக்ஸை நல்லா படிச்சுட்டு கெமிஸ்ட்ரியை விட்டுலாமா, இல்ல கெமிஸ்ட்ரியை நல்லா படிச்சுட்டு பயாலஜியை விட்டுலாமா? இந்த மாதிரி ஜென்ரல் சயின்ஸ்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. குரூப் டியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சயின்ஸ் மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. ஸோ ஏன் அப்படி சொல்றோம்னா இது 3த்துக்குமே ஈக்குவலாக தான் நமக்கு வெயிட்டேஜே பிரிக்கிறாங்க. ஸோ ஓவராலா இது வந்துட்டு ஜென்ரலா இந்த ட்ரெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெயிட்டேஜ் ட்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா பொதுவா இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நிறையா இந்த பேட்டர்ன் எடுத்துக்கிட்டீங்கனாலே, ஸோ இந்த குரூப் டி எக்ஸாம் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஜென்ரல் சயின்ஸில் நமக்கு இந்த மாதிரி 3 இதுவாக பிரிக்கும். அதாவது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஜென்ரல் சயின்ஸை தனியாக பிரிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்னாவே என்டிபிசி மாதிரி கொடுத்துருந்தாங்கன்றது கேள்விப்பட்டேன். பட் இப்போ ரீசெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் படி நமக்கு ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் 2 பிரிச்சு தானே நமக்கு வருது. ஸோ கொஸ்டின் பேட்டர்னில் ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸில் 25 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட்டுமே ஓரளவு ஈக்குவலாக தான் வெயிட்டேஜ் பிரியுது. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாகவும் ஒரு சப்ஜெக்ட் கம்மியான கொஸ்டின்ஸ் கேட்கல. அதாவது ஜென்ரல் அவேர்னஸ்ல கேட்குற மாதிரி இங்கே வந்துட்டு இதுக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. 20 கொஸ்டின்ல 15 கொஸ்டின் இங்கே வருது, மற்ற இது எல்லாம் சேர்ந்து வெறும் 5 கொஸ்டின் தான் வருதுன்னு ரொம்ப ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி வித்தியாசம் இங்கே ஜென்ரல் சயின்ஸ்ல கிடையாது. ஏன்னா இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு 3 சப்ஜெக்ட், இது 3 சேர்த்து 25 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்கன்னா அதில் பிசிக்ஸ்ல இருந்து ஒரு 7ல இருந்து 10 கொஸ்டின் வரலாம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரிலையும் 7ல இருந்து 9-10 கொஸ்டின் வரலாம். பயாலஜில கம்பேரிட்டிவ்லி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியே தவிர்த்து அதுக்குன்னு இதை வந்துட்டு அசால்ட்டா விட்டுறக்கூடாது. சார் அப்ப இதுக்கு வெயிட்டேஜ் கம்மியில நான் பயாலஜியை விட்டுறவா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இது 3த்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எவ்வளோ பெஸ்டா இதை நம்ம சயின்ஸை படிச்சு வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குரூப் டில நீங்க உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல நமக்கு 14ல இருந்து 18 ஆவரேஜா 15 கொஸ்டின் வருதுன்னு சொன்னோம் இல்லையா. ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ்ல வருதா, அதே மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் சேர்த்து வெறும் ஒரு 3ல இருந்து 6 கொஸ்டின்,
ஒரு சில ஷிஃப்ட்லாம் ஒரு சில பசங்க நமக்கு சொன்னாங்க, சார் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஒரு கொஸ்டினுமே வரல, அதாவது இந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இதெல்லாம் படிச்சது அவ்வளோ படித்தோம், ஆனால் அதில் ஒரு கொஸ்டினுமே வரல, எனக்குலாம் 20 கொஸ்டினுமே கரண்ட் அஃபேர்ஸ் தான் சார் வந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க, இப்போ ரீசனாக நடந்தது. அதனால் இதை நம்ம பார்த்துக்கணும். பட் ஜென்ரல் சயின்ஸ்க்கு அப்படி கிடையாது, 3 சப்ஜெக்ட்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மூணுத்தையுமே நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ ஓவராலாக ஒரு சின்ன சஜஷன் சொல்லணும்னா, இந்த மொத்த எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் குரூப் டிக்கு நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணணும், ஸோ டாப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டஸ் இந்த எக்ஸாமில் மெரிட்டுக்கு உள்ளே வரணும் அப்படின்னா 3 சப்ஜெக்ட், இந்த 4 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்ட் ரொம்ப தரவாக இருக்கணும், ரொம்ப சூப்பராக படிச்சு வச்சுக்கணும். ரீசனிங் ரொம்ப முக்கியம், அதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஆப்டிடியூடு ஜென்ரல் சயின்ஸ், இந்த மூணுத்தையும் எவ்வளோ சூப்பராக படிச்சு வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இது போக இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஜென்ரல் அவேர்னஸை விட. மறுபடியும் சொல்கிறேன், இதை படிக்கவே கூடாதுன்னு இல்லை, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் அதை ரீட் பண்ணிடணும். ஆனால் எதை நிறைய தடவை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா ஜென்ரல் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதான்ப்பா பாயிண்ட். அப்போ கிளியர் கட்டாகவே குரூப் டிக்கு ஜென்ரல் அவேர்னஸை விட ஜென்ரல் சயின்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகம். இதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஜென்ரல் சயின்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, நல்லபடியாக படிங்க. அண்ட் ஓவராலாக அந்த சிலபஸ் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் எப்படிலாம் நம்ம கேட்குறாங்க, குரூப் டியில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும், ஜென்ரல் அவேர்னஸில் இப்போ ஒவ்வொரு டாப்பிக்லையும் எப்படிலாம் கேட்குறாங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸில் நேஷனல் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ ஏதாவது இப்போ நம்ம இந்தியா வந்துட்டு வேற ஒரு நாட்டோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம், ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸோ FTAs இதெல்லாம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக போட்டுருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டுக்கிறோமோ, ஸோ இந்த மாதிரியான அந்த நியூஸ் இருக்குது. இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆகட்டும், ஒரு புது அப்பாயின்மெண்ட், ஒரு முக்கியமான பதவிக்கு புது அப்பாயின்மெண்ட், இப்போ CJI வந்துட்டு மாறுறாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, RBI கவர்னர், புது RBI கவர்னர் வராங்க, இந்த மாதிரி முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ், இது எல்லாமேப்பா, இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ். அது போக சயின்ஸ் அண்ட் டெக்காக இருக்கட்டும், ஒரு புது ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்கன்னா அதில் என்ன சேட்டலைட்டு பேலோடு என்னவா இருக்குது, ஸோ அந்த சேட்டலைட்டோட யூஸ் என்ன, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவே நிறைய விஷயங்கள் நம்ம படித்து வச்சுக்கணும். அது போக ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரியிலலாம் நமக்கு ஸ்டாட்டிக்காக படிக்கிறது தான். ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னா என்ன, இப்போ கான்ஸ்டிடியூஷன் என்ன, அதுலேயே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னு, இந்த மாதிரியான அந்த பாயிண்ட்ஸ் ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான். ஸோ இது வந்து ஜென்ரல் அவேர்னஸ். அதே ஜென்ரல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த 3 சப்ஜெக்ட்டும் பொதுவாகவே NCERT புக்ஸில் 6th-லேருந்து 10th வரைக்கும், ஸோ 6வது-லேருந்து 10வது வரைக்கும் NCERT புக்ஸில் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ், அதுலேயும் எல்லாத்தையுமே படிக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப டீப்பாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கீ டாபிக்ஸ் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இதுலேருந்து தான் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் ஃபிசிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது போக ஃபோர்ஸ்னா என்ன, லாஸ் ஆஃப் மோஷன் என்ன, ப்ரெஷர் ஆனா, சவுண்டு, ஹீட்டு, லைட்டு, இந்த மாதிரியான அந்த டாபிக்ஸ் நம்ம பொதுவாக நம்ம சின்ன வயசுலேருந்து 6வது 10வது வரைக்கும் படித்த அந்த டாபிக்ஸ் தான் கொஸ்டின் வரப்போகுது. அதை நம்ம வந்துட்டு இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு படிச்சுக்கணும். ஸோ கெமிஸ்ட்ரியோ இல்லை பயாலஜியோ 3த்துக்குமே படிச்சுக்கணும். சார் NCERT 6th-லேருந்து 10th வரைக்கும் இங்கிலீஷ் வெர்ஷனில் தான் இருக்குது, நான் தமிழ் மீடியமில் படிக்கிறேன், எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக 6வது-லேருந்து 10வது வரைக்கும் சமச்சீர் கல்வி புக்ஸை நீங்கள் படிக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாடு சமச்சீர் கல்வி புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு சில டேட்டா சேஞ்ச் ஆகிருக்குது, நம்ம கிளாஸில் கூட நம்ம சொல்லியிருந்திருப்போம், மெயின் கிளாஸ்லையோ இல்லை அதர் கிளாஸஸில், நான் 2த்தையுமே ரெஃபர் பண்ணி தான் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ NCERT-ல ஒரு டாப்பிக்கு கொஞ்சம் டேட்டா வேறு மாதிரி இருக்குது, சமச்சீர் கல்வியில் புக்கில் கொஞ்சம் வேறு டேட்டா இருக்குது. பட் இந்த 2 டேட்டாவையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிறதுனால NCERT டேட்டா தான் கரெக்ட். ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஓவராலாக NCERTக்கு ஷிஃப்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் சமச்சீர் கல்வி புக்ஸ் 6வது-லேருந்து 10வது வரைக்கும் படிங்க. இதுதான் இப்போ நமக்கு பேசிக். ஓகே, இதான் பாயிண்ட். ஸோ செக் பண்ணி பாருங்கள், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லபடியாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த வருஷத்துடைய ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு எதிர்பார்க்குறோம். ஸோ NTPC எக்ஸாம் டேட் சொன்னால் தான் இதை கொஞ்சம் வச்சு கெஸ் பண்ண முடியும். இப்போ தான் அப்ளிகேஷனே வந்துட்டு நடந்துட்டு இருக்கு, இன்னும் அப்ளிகேஷனே முடியல. ஸோ அதனால் நல்ல டைம் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனோட, ஸோ தெளிவாக ரொம்ப அவசரப்படாமல் பொறுமையாக உட்காந்து நல்லபடியாக படிக்கிறதுக்கு நல்ல டைம் இருக்குது. நல்லா படிங்க. ஏதாவது டவுட் இருக்குனாலுமே நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் இந்த சப்ஜெக்ட்ஸ் அண்ட் இது எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தர்ற மாதிரியான ஒரு பேட்சாக நமக்கு இந்த சோழர் எக்ஸ்பிரஸ் 2.0 இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ குரூப் டிக்கான பேட்ச். ஸோ இந்த பேட்சில் உங்களுக்கு லைவ் அண்ட் ரெக்கார்ட் கிளாஸஸ் இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ், ஸோ 2 லாங்குவேஜ் 2 மொழிகள்லையும் சேர்ந்து பைலிங்குவல் கிளாஸஸ் தான் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸை நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கணும்னா Y890 அப்படின்ற இந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் டேஸில் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருக்குது சார், இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும், எனக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது, இதை கிளியர் பண்ணிவிட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் kishore.mohankumar@24/7.com அஃபிஷியல் மெயில் ஐடி. எந்த டவுட்னாலும் இதுலையும் கேட்கலாம். ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.